அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்காவை தாக்கிய பனிப்புயல் அமெரிக்கா முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா ஏறக்குறைய முற்றாக முடக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு அங்கு நிலைமைகள் மிக மோசமாக இருக்கின்றன. இழப்புகளின் விவரங்களை உடனடியாக பெற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பனி புயல் பனிமழை அங்கு பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் பல பகுதிகள் முற்றாக இருளில் மூழ்கி இருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. கனடாவும் மிக மோசமான பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலை ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களின் பிந்திய தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கெடுவான் கேடு நினைப்பான் என்பதுதான் அந்த பழமொழியின் உடைய கருப்பொருள். அதாவது தான் கெட்டு போக வேண்டும் என்று இருக்கக்கூடியவன் மற்றவர்களுக்கு கேடு நினைத்து கொண்டிருப்பான். இன்னொருவரை கெடுக்க வேண்டும், இன்னொருவருடைய சொத்தை அபகரிக்க வேண்டும், இன்னொருவரை நான் அடக்கியாள வேண்டும் என்று யாரெல்லாம் ஆணவம் கொள்கின்றானோ, யாரெல்லாம் ஆணவத்தின் உச்சிக்கு செல்கின்றானோ அந்த நேரத்திலே இயற்கை ஒரு செய்தியை சொல்லும். எல்லாவற்றையும் விட பெரியவன் யார் என்பதை குறிப்பிடுவதோடு அளவுக்கு மீறிய ஆணவத்தில் ஒருவன் ஆடும் பொழுது இயற்கை பல சந்தர்ப்பங்களில் அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்ட நினைக்கும். அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் அதன் பின்னர் அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அமெரிக்காவை பார்க்கின்ற பொழுது இந்த விடயம்தான் நினைவுக்கு வருகின்றது. வெனிசுலாவின் எண்ணெயை எடுப்பதற்காக அங்கு சென்று வெனிசுலா அதிபரை கடத்தி இருக்கின்றார்கள். ஈரானின் எண்ணெய் வளத்தை திருடுவதற்காகவும் தமது மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஈரானை சுற்றி மிகப்பெரிய படையெடுப்புக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் கிரீன்லாந்து விவகாரமாக இருக்கலாம், ஏனைய மெக்சிகோ விவகாரமாக இருக்கலாம், அனைத்திலும் அமெரிக்கா ஏனைய நாடுகளை கைப்பற்றுவதற்கு ஆக்கிரமிப்பதற்கு முற்படும் பொழுது சொந்த நாட்டில் அவர்கள் வாழ முடியாத அளவுக்கு இன்று இயற்கை மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றில் 80 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பனி புயல் என்று கூறுகின்றார்கள். சாதாரண புயல் அடிக்கும் போதே அது மிக கடுமையாக இருக்கும். பனி புயலாக அடிக்கும் போது நினைத்து பாருங்கள், -35 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை சென்று விட்டது. அவ்வளவு குளிர். பல இடங்களில் -35 பாகை கடந்த குளிரில் உறைந்து போயிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் கடுமையான பனிப்புயல் காரணமாக 15,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய அமெரிக்காவினுடைய விமான சேவைகள் அத்தனையும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க மக்கள் வெளியே செல்லவும் முடியாது, அமெரிக்காவுக்குள் யாரும் வர முடியாத அளவுக்கு விமான சேவைகள் நிறுத்தம், பிரதான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, வாகன சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது பெருந்தெருக்களில் செல்ல முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பனி மூட்டமாக காணப்படுகின்றது. பனியில் மக்கள் உள்ளே புதைந்திருக்கின்றார்களா, வாகனங்கள் புதைந்திருக்கின்றதா, வீடுகள் புதைந்திருக்கின்றதா என்று பார்க்க முடியாத அளவுக்கு பனி கொட்டி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கொட்டப்பட்ட பனியால் வீதிகள் அனைத்து மூழ்கி இருக்கின்றன. எது தெரு, எது ஒழுங்கை, எது கட்டடம் என்று தெரியாத அளவுக்கு பனி மூட்டம் மூடி காணப்படுகின்றது. இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் ஏறக்குறைய 20 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இதன் காரணமாக, மன்னிக்க வேண்டும், 200 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள், அதாவது 20 கோடி பேர் ஏறக்குறைய, குறைந்தபட்சம் அமெரிக்க சனத்தொகையில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் 20 கோடி பேர் மிக மோசமாக இந்த பனிப்புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தற்போது சர்வதேச ஊடக நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் 23 மாகாணங்களை மிக கடுமையாக இந்த பனிப்புயல் தாக்கி இருக்கின்றது. இயற்கை சீற்றத்தினால் நியூ மெக்சிகோ தொடங்கி நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் 20 கோடி மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த புயலின் தாக்கம் மிக கடுமையாக பாதித்திருக்கும் சூழ்நிலையில் அடுத்து வரும் மணித்தியாலங்களில் கூட ஈஸ்ட் டெகாஸ் தொடங்கி நார்த் கரோலினா வரை பனிப்புயல் வீசக்கூடும் என்ற மேலதிக எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய விமான சேவைகள் முற்றாக முடங்கி இருப்பதால் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. எனில் போக்குவரத்து கிடையாது, விமான சேவைகள் கிடையாது, மக்கள் நடமாட்டம் கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி போயிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 10 லட்சம் குடும்பங்களுக்கு
உரிய மின்சார சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றது. பனிப்புயல் காரணமாக மின்சார கம்பங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. மின் உற்பத்தி நிலையங்கள் பழுதடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக 10 லட்சம் குடும்பங்கள், ஏறக்குறைய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களை கணக்கு பார்த்தால் எத்தனை மக்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கி இருக்கின்றார்கள். டென்னிசி, மிசிசிப்பி, கெண்டக்கி, ஜார்ஜியா, விர்ஜீனியா, அலாபாமா ஆகிய மாகாணங்கள் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்ற அறிவிப்பு அவசரமாக மீண்டும் மீண்டும் அங்கு ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. 20 மாகாணங்களில் மிக மோசமான நிலையை அடுத்து அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது போரினால் அல்ல, போராட்டங்களினால் அல்ல, இயற்கை சீற்றத்தினால் அங்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்த மக்கள் வீடுகளில் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏறக்குறைய அமெரிக்க நகரங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பனிப்புயலின் தாக்கம் காரணமாக பல்வேறுபட்ட தொலைத்தொடர்பு வசதிகளும் மின்சார வசதிகளும் பெருந்தெருக்களில் போக்குவரத்து வசதிகளும் முற்றாக துண்டிக்கப்பட்டிருப்பதால் எத்தனை இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், யாரெல்லாம் மீட்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள், எத்தனை குடியிருப்புகள் பனிப்புயலில் மூழ்கி இருக்கின்றது என்ற விடயங்களை கூட கண்டறிய முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கின்றது. முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் 12 பேர் இந்த மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கலாம் என்ற செய்திதான் தற்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக மாறி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மினியாபோலிஸில் இவ்வளவு குளிர், இவ்வளவு பனி, -டிகிரியில் சென்று கொண்டிருக்கும் பொழுதும் கூட அமெரிக்க அரசுக்கு எதிராக, ட்ரம்புக்கு எதிராக மினியாபோலிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி குடியேற்ற அமலாக்க நடவடிக்கையில் கூட்டாட்சி முகவர்களுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு மற்றும் குடிவரவு சுங்க அமலாக்க முகவர்கள் இந்த நகரங்களை விட்டு உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேறு ஐசிஏ வெளியேறுகின்ற, அதான் ஒட்டுமொத்த குடியேற்றவாசிகளினுடைய இல்லை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க குடிமக்களின் கருத்தாகவும் தற்போது மாறி இருக்கின்றது. மக்களை படுகொலை செய்யும், மக்களை காரணமின்றி படுகொலை செய்யக்கூடிய ஐசிஇ வெளியேறு, ட்ரம்ப் உன்னுடைய அடாவடிகளை நிறுத்து, இங்கு யாரும் மன்னர்கள் என்று தெரிவித்து ஏற்கனவே ஒரு பெண்மணி சுட்டுக் கொல்லப்பட்டார் ஐசிஐனால். பின்னர் அலெக்ஸ் என்று ஒரு நபர், இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரிடம் துப்பாக்கி இருந்ததாக கூறி சுட்டுக்கொலை செய்ததாக ஐசிஇ முகவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் அவருடைய துப்பாக்கியை இவர்கள் எடுத்துக்கொண்ட பின்னர், அதாவது கையகப்படுத்திய பின்னர், அவர் முற்றாக தரையில் வீழ்த்தி அவர் அசைய முடியாதவாறு எந்த தாக்குதலையும் ஐசிஇனர் மீது மேற்கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் அவருடைய தலையில் துப்பாக்கியால் சூடு நடத்தி கொலை செய்திருக்கின்றார்கள். இது திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் படுகின்றது. ஏனெனில் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டால் அல்லது தங்களுடைய தற்பாதுகாப்புக்கு சுட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் அவரின் துப்பாக்கியை பறித்தடித்து விட்டு அவரை 5 முதல் 6 ஐசிஇ முகவர்கள் தள்ளி கீழே விழுத்தி அவருடைய தலையை அமழ்த்தி பிடித்தவாறு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு கருப்புல இளைஞர் ஜாய் பிளாய்ட் என்ற ஒரு இளைஞனும் கொடூரமாக தலையில் தாக்கி கீழே வீழ்த்தி கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அரசு நிர்வாகமும் அமெரிக்க போலீஸ் இராணுவ நிர்வாகங்களும் மக்களுக்கு எவ்வாறு உதவி செய்வார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கின்றது. ஏனெனில் இது போன்ற சம்பவங்களை அங்கு தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மினியாபோலிஸில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், அதாவது அங்கிருக்கும் மக்கள் முழுமையாக ஐசிஇ வெளியேற வேண்டும் என்ற குரலில் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நேற்றைய தினமும் போராட்டம் நடந்தது, நேற்று முன்தினமும் நடந்தது. இன்று 70 நகரங்களில் இந்த போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. பாருங்கள், மிகப்பெரிய பனிப்புயல், குளிர், வெளியே செல்ல முடியாத அளவுக்கு பனிமழை பெய்யும் சூழ்நிலையிலும் மக்கள் அங்கு அரசுக்கு எதிராக போராடுகின்றார்கள் என்று சொன்னால் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிரான அதிருப்தி எவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வெளியில் இறங்க முடியாத கடுங்குளிரில் இறங்கி இந்த ஆட்சிக்கு எதிராக போராடுகின்றார்கள். நினைத்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை எவ்வாறு மோசமாக இருக்கின்றது என்று. அடுத்து கனடாவிலும் இந்த குளிர் பனிப்புயல் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல பிராந்தியங்கள் 50 ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பை சந்தித்திருப்பதாக கனடாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு குறைந்த வெப்பநிலை பதிவு செய்யப்படுகின்றது.
டொரண்டோவிலும் டான்பரேக்கிலும் சுற்றுப்புறங்களிலும் 50 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு பதிவாக இருக்கின்றது. அங்கும் பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. பணிக்கு செல்ல முடியவில்லை. பல இடங்களில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ரயில் சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல பிரதேசங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஒப்பீடு செய்யும் பொழுது கனடாவில் சேதத்தினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் கனடாவும் ஒரு மோசமான பாதிப்பை இந்த பனிப்புயலினால் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இயற்கையினுடைய பேரிடர் தாக்கம் அதிகளவில் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளை மோசமாக தாக்கி இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான விடயம், அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பல் தங்களுடைய ஜிபிஎஸ்ஐ ஆஃப் செய்துவிட்டு ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம். அதாவது இவர்களுடைய ஜிபிஎஸ்ஐ ஆஃப் செய்தால் தொழில்நுட்ப கருவிகள் மூலம் அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், அந்த கப்பல் எங்கே இருக்கின்றது என்பதை ஈரான் கண்டுபிடித்து விட முடியாது. எனவே அந்த கப்பலை தாக்குவது சாத்தியமற்றது என்பதற்காக அந்த கப்பலினுடைய ஜிபிஎஸ் 2 தினங்களுக்கு முன்பாக ஆஃப் செய்யப்பட்டது. எனவே எங்கிருந்தோ திடீரென ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் என்றெல்லாம் அமெரிக்க ஊடகங்கள் பேசியிருந்தார்கள். ஆனால் நேற்று ஒரு ஈரான் ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். தங்களுடைய அதிநவீன ட்ரோன்கள் மூலம் அந்த கப்பலினுடைய ஜேசஸ் ஆபிரகாம் லிங்கனுடைய அசைவுகளை முற்றாக கண்காணிப்பை வீடியோ பதிவு செய்து அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகளை ஒரு வீடியோவாகவே இந்த கப்பல் எங்கே வந்து கொண்டிருக்கின்றது, அதில் என்ன விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த கப்பலின் தற்போதைய நிலை என்பதை எல்லாம் ஒரு வீடியோ பதிவாக பதிவு செய்த பின்னர் அந்த கப்பலை தாங்கள் சக்திமிக்க ஏவுகணைகளால், குரூஸ் ஏவுகணைகளால் எப்படி தாக்கி அழிக்கப் போகின்றோம் என்றும் ஒரு டெமோ காட்டியிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. தங்கள் கப்பல் யாருக்கும் தெரியாமல் ஜிபிஎஸ்ஐ அணைத்துவிட்டு ஈரான் நோக்கி வருவதாக கூறினார்கள். தற்போது அந்த கப்பலின் அசைவு, அந்த கப்பல் எங்கே நிற்கின்றது, எந்த திசை நோக்கி செல்கின்றது என்பதை மட்டும் காண்பிக்காமல் அவர்கள் அதில் ஒரு ஏவுகணைகள் தாக்கி எவ்வாறு இந்த கப்பல் அழிக்கப்படலாம் என்பதையும் தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. தங்களுடைய கெபசோனிக் வட்டாரக ஏவுகணைகள் ஜேசஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலுக்காக காத்திருப்பதாகவும், ஈரான் கடல் எல்லைக்குள் கப்பல் நுழைந்தால் நாங்கள் இந்த கப்பலை மூழ்கடிப்போம், சுக்குநூறாக்குவோம் என்று ஈரான் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானை நோக்கி இத்தனை விமானங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன, இத்தனை போர்க்கப்பல்கள் சுற்றி இருக்கின்றன. அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் இஸ்ரேலும் படையெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் துணிச்சலாக கூறுகின்றார்கள், எங்கள் எல்லைக்குள் வா, இந்த கப்பலை துவம்சம் செய்ய போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இப்போதுதான் இந்த ஈரான் தனித்து நின்று அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கையை, இவ்வளவு பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக தற்போது மாறியிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு சிக்கலாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றார்கள், ஈரானின் உடைய ஏவுகணை பலம் கெபசோனிக் ஏவுகணைகளால் இந்த கப்பல் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என அமெரிக்காவின் முன்னாள் பென்டகன் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தற்போதைய அதிகாரிகள் வழக்கம் போன்று இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது, நெருங்க முடியாது, இந்த கப்பல் ஒரு மிதக்கு நகரத்தை போன்றது, இரும்பு கோட்டை என்றெல்லாம் பில்டப் செய்தாலும் முன்னாள் அதிகாரிகள், அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்கின்றார்கள், ஈரானின் கெபசோனிக் ஏவுகணைகள் இந்த கப்பலை தாக்கும் திறன் கொண்டவை. என்ன நடக்கப் போகின்றது, ஈரான் எல்லைக்குள் கப்பல் நுழையுமா, அவ்வாறு நுழைந்தால் ஈரான் தாக்குதலை நடத்தி விடுவார்களா, அந்த தாக்குதலை அமெரிக்க விமானம் தாங்கியால் தடுக்க முடியுமா, அல்லது ஈரானுக்குள் இந்த கப்பல் தாக்குதலை நடத்துமா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளாகத்தான் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே சென்று கொண்டிருந்தது. கேள்விக்கான பதில்கள் விரைவில் தெரிந்துவிடும். மிகப்பெரிய போர் மேகம் மத்திய கிழக்கில் சூழ்ந்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்பதுதான் தற்போதுள்ள நிலையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் கத்தாரில் இராணுவ பயிற்சியில் சவுதி அரேபியாவும் கத்தாரும் இணைந்து ஒரு இராணுவ பயிற்சியை தற்போது ஆரம்பிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது. மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை, மத்திய கிழக்கிலேயே ஒரு நிலையற்ற தன்மை. இந்த நிலையில் கத்தார் சவுதி இராணுவங்கள் இணைந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி ஆரம்பிக்கின்ற செயற்பாடும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. சவுதி அரேபியா, கத்தார் 2 நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகங்களும் தற்போது உத்தியோகபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய வரி கொள்கை, அனைத்து நாடுகளுக்கும் வரி விதித்து, வரிக்கு மேல் வரி விதித்து வரி குதிரையாக ட்ரம்ப் செய்யக்கூடிய நடவடிக்கைகள்
பல நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை மிகப்பெரிய அளவில் விரிசலுக்கு உட்படுத்தியிருந்தன. கனடா கூட இந்த அமெரிக்க மிரட்டல்களுக்கு பின்னர் சீனாவுடன் சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியா தொடர்ச்சியாக அமைதி காத்து வந்தார்கள். அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு இந்தியா அஞ்சி விட்டார்களா அல்லது இந்தியாவின் திட்டம் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலினுடைய தலைவர் ஆண்டனியோ லூயிஸ் சாண்டோஸ் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வண்டர்லியோன் ஆகியோர் இன்று இந்தியாவின் குடியரசு தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் FTA குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஆணையாளரும் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் டெல்லி பயணத்தின் தொடக்கத்தில் இந்த விடயம் விவாதிக்கப்படும் சூழ்நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் நெருக்கமாக வர்த்தக ஒப்பந்தங்களை செய்யப்போவதுடன் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தையும் விரிவுபடுத்தப் போகின்றார்கள் என்ற செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் மிரட்டி வரும் சூழ்நிலையில் ட்ரம்ப் நினைக்கின்றார் தான் தொடர்ச்சியாக நாடுகளை மிரட்டுவதால் அவர்கள் தங்களுடைய வழிக்கு வந்து விடுவார்கள் என்று. ஆனால் இவருடைய மிரட்டலும் அதிகார வெறியில் இவர் செய்யக்கூடிய சம்பவங்களும் ஒரு கட்டத்தில் பல நாடுகளுக்கு, அவர்களை ஆதரித்த நாடுகளுக்கே எரிச்சலாக விரக்தியாக மாறிவிடும் சூழ்நிலையில் அவர்கள் புதிய கூட்டாளிகளை தேடி செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத நெருக்கத்தை இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடன் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலும் இந்தியாவின் குடியரசு தின விழாவில் அவர்கள் பிரதம சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்தியாவுடன் பல ஒப்பந்தங்களை செய்யும் முடிவை அறிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு நிச்சயம் அதிர்ச்சிகரமான விடயம். ஏனெனில் உலகில் மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடுகளான சீனா, இந்தியா இரண்டு நாடுகளும் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலை மீறி புதிய வாய்ப்புகளையும் புதிய நாடுகளையும் ஒப்பந்தம் மூலம் இணைத்து கொண்டிருப்பது எதிர்காலத்தில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகளை மேலும் அதிகப்படுத்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய இந்த அத்துமீறிய செயற்பாடுகள் நிச்சயமாக அமெரிக்காவை உலகரங்கில் தனிமைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதுதான் பொருளாதார, அரசியல், இராணுவ வல்லுநர்களின் கருத்தாகவும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.